ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரயாசப்படுகிறோம். அந்த பிரயாசத்துக்குரிய பலன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதனைப்படுகிறோம். நான் உம்மை தேடுகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லைப்பா. எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், எனக்கு மீதி துணிக்கு எடுக்க முடியலை. எவ்வளவு தான் நான் உழைத்தாலும் இந்த நாளிலே ஓடினாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கிறாரு, நான் தருகிற ஆசீர்வாதம் நிலையானதாக இருக்கும். நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பிரியமான சகோதரனே சகோதரியே, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்திலே நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியான காரியத்தை அது செய்கிறதாய் காணப்படும். எதெல்லாம் நீ தெய்வ சமூகத்தில் விரும்பி கேட்டாயோ அத்தனை காரியங்களையும் அந்த ஆசீர்வாதம் செய்கிறதாய் காணப்படும். ஏன்னா யாரை மேன்மைப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை அவர் மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களில் எளியவனை அவர் குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்களில் நீ வேதனைப்பட்டிருக்கலாம், துக்கப்பட்டிருக்கலாம். நீர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டீரா என்று சொல்லி நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். இன்றையிலிருந்து ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெரிய அற்புதங்களை செயல்படுத்த போகிறார். ஏன்னா நீ கைடு செய்கிற பிரயாசத்தை அவர் 1000 மடங்காய் ஆசீர்வதிக்க போகிறார். பஞ்ச காலத்தில் தான் ஈசாக்கு விதை விதைத்தான். 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டது போல் இந்த நாளிலிருந்து நீங்கள் 100க்கு 100 மடங்கு பலனை பெறும்படியான காரியத்தை தேவன் உன்னத்திலிருந்து செயல்படுத்த போகிறார். அவருடைய ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையிலே மகிமையும் கனத்தையும் கொண்டு வருகிறதாய் காணப்பட போகிறது. அந்த ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக, அநேகரை போதிக்கிறவர்களாக ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் காணப்பட போகிறது. அவர் ஒவ்வொரு நாளும் கூட உங்களை வித்தியாசமான முறையிலே உங்களை ஆசீர்வதித்து அவர் கனப்படுத்த போகிறார். அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறபடியினாலே இந்த நாளிலே கன்னத்திலிருந்து தண்ணி இறைக்க தான் என்ன செய்யும், அது ஊறிக்கொண்டு இருப்பது போல் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுத்து சரீரத்திலும் ஆண்டவரே சுகமாக வாழும்படியான காரியங்களை செய்து நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலே என்னென்ன குறைகள் இருந்ததோ அத்தனை குறைகளை நிறைவாக்கி நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த இந்த நாளிலே சாட்சியாக எடுத்து நிறுத்த இவர்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அந்த இன்றைக்கே தருவேன் சொன்ன வார்த்தையின்படி ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.